ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்துவிட்டோம். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு 2025. அதுக்குள்ள ஆண்டவர் கிருபையாய் நம்மை எங்கள் 11 மாதங்களை கிருபையாய் கடக்க செய்தார். 12வது மாதத்திலே நாம் வந்து நிற்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்? புதிய வருடத்துக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் புதிய வருடத்துல புதிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. இன்றைக்கு கூட ஒரு வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதார வசனமாக யோசுவா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் முதல்ல 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7. இதுல 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். இங்க நினைப்பூட்டும் அடையாளமாக என்ன வைக்கப்பட்டிருக்குதா? யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதனால் அவைகள் வைக்கப்பட்டிருக்குது. என்ன வைக்கப்பட்டிருக்குதுன்னா 12 கற்கள். 1 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்றாரு, நீங்க இந்த யோர்தானை கடந்து போக போறீங்க. யோர்தானை கடந்து நீங்க கானானுக்குள்ள பிரவேசிக்க போகிறீங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால் வச்ச உடனே இந்த யோர்தான் என்ன செய்ய போகுது? பிரிந்து போக போகுது. அல்லேலூயா. சுமார் 20 லட்சம் பேர் நீங்க இதை கடக்க போறீங்க. உங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் கடக்க போகுது. அதை நினைப்பூட்டும் அடையாளமாக 12 கோத்திரம் அப்படின்னு சொல்ற. 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோத்திரமாக 12 பேரை நீங்க அழைத்து 12 கற்களை எடுத்து இந்த யோர்தான், அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு தூக்கி சுமந்த ஆசாரியர்கள் கால் பதித்த நிலையாய் நின்ற இடத்துல இந்த 12 பெரிய கற்களை நாட்டி வையுங்கள். இது உங்களுக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இது எதற்காகனா இது உங்களுக்கு நினைப்பூட்டும் அடையாளம். என்ன நினைப்பூட்டும் அடையாளம்? கர்த்தர் செய்த அந்த வல்ல பெருங்காரியம், வல்லமையான பலத்த பெரிய காரியம். யோர்தான் பிரிந்து போச்சு. அல்லேலூயா. யோர்தான் பிரிந்து பல மைல் தூரத்துக்கு அப்பால் இந்த யோர்தான் பிரிந்து போனதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 20 லட்சம் பேரு அவங்க யோர்தானை கடந்து அக்கறைப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நம்ம 12 மாதங்களை கிருபையாய் ஆண்டவர் நம்ம கடக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோர்தான் என்பது தடை என்று அர்த்தம். அந்த தடையை அவர்கள் என்ன செஞ்சாங்க? தடையை நீக்கி தகர்த்து போட்டு அவங்க அடுத்த அந்த கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். 12 பெரிய கற்களை நீங்க இந்த இடத்துல வையுங்க. எங்க பிரிந்து ஆசாரிகள் கால் பதித்த அந்த இடத்துல நீங்க வைங்க. வைக்கும் பொழுது அது உங்களுக்கு நினைப்பூட்டும் அடையாளம். நாளைக்கு உங்க சந்ததியார் வந்து உங்க தலைமுறை இது என்னன்னு கேட்டா சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு யெகோவா தேவன் செய்த வல்லமையான பெரிய காரியம். ஹல்லேலூயா. தேவன் செய்த மகத்தான காரியம், தேவன் செய்த பெரிய காரியம் இது. இதை பிரிந்து போக பண்ணினார். இந்த நதி பிரிந்து போனது பல மைல் தூரத்துக்கு அப்பால். அது பிரிந்து குவிந்து ஒரே குவியலாக நின்றது. நாங்கள் கடந்து போனோம் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அதுதான் நினைப்பூட்டும் அடையாளம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல ஏன் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்னார்னா, அந்த பிள்ளைகள் விசுவாசம் வைக்கணும். அடுத்த சந்ததி தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். தேவனையே சார்ந்து கொள்ளணும். தேவன் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை செய்தார் என்று அவங்க சந்ததி, அவங்க தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக, நினைப்பூட்டும் அடையாளமாக இதை வையுங்கள் அப்படின்ற யோசுவா விட்ட கர்த்தர் சொல்றாரு. அதே மாதிரி யோசுவா செய்கிறார். அல்லேலூயா. நினைப்பூட்டும் அடையாளமாக கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்காக வல்ல பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம மறக்க கூடாதான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நன்றி உள்ள இதயம். தேவ ஜனங்கள் கிட்ட நன்றி உள்ள இதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வருஷ துவக்கம் முதல் இந்த நாள் மட்டும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எத்தனை பேர் நினைத்து இந்த நாளில நீங்க நன்றி சொல்லி கொண்டிருக்கிறீங்க? நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு நன்மைகளை நமக்கு அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நினைப்பூட்டும் அடையாளம். இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம்
இந்த வேலையில நல்ல ஒரு தருணத்தை ஆண்டவர் நாம கொடுத்திருக்கிறார், கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நேரத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நேரத்தை வீணாக்காதபடி இந்த நாளிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தார். இங்க பாத்தீங்கன்னா இத மறக்காத சொல்றாரு. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளை மறக்காத, அடிமையாயிருந்த அந்த நாளை நீ மறக்காத, விடுதலை பெற்று பஸ்கா உனக்காக அடிக்கப்பட்டது அந்த நாளை நீ மறக்காத, வனாந்திரத்துல உன்னை 40 வருஷம் நான் நடத்தின அதை நான் மறக்காத, வனாந்திரத்துல உன்னை தூதுகள் சாப்பிடுற ஸ்பெஷல் ஃபுட் மன்னாவை கொடுத்த அதை நீ மறக்காத, உன்னை 40 வருஷம் பாதுகாத்த வழி நடத்தின மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் உன்னை வழி நடத்தின அதை மறக்காத, நீ விரும்பினதை நான் வனாந்திரத்துல உனக்கு கொடுத்த காடைகளை நான் வரப்பண்ணினேன் சமுத்திலிருந்து அதை நீ மறக்காத, கண்மலைந்து உனக்கு தண்ணீர் புறப்பட்டு வந்தது அதை நீ மறக்காத. ஹல்லேலூயா. நீ புறப்பட்டு விடுதலை நான் உனக்கு கையளிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு கொண்டு வந்த அதை மறக்காத, உனக்கு கட்டாத பெரிய பட்டணங்களை உனக்கு கொடுத்த மறக்காத, நீ கட்டாத நல்ல வஸ்துகள் அதாவது நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகளை உனக்கு கொடுத்த மறக்காத, நீ வெட்டாத துறவை உனக்கு கொடுத்த மறக்காத, நீ நடாத திராட்சை தோட்டங்கள் ஒளிவு தோப்புகளை உனக்கு கொடுத்த மறக்காத, நீ சாப்பிட்டு திருப்தியா இருந்ததை மறக்காத. ஒரு நாளும் நன்றி கெட்டவர்களா இருக்காதீங்கன்னு ஆண்டவர் அந்த இடத்துல எல்லா இடத்துல எச்சரித்து கொண்டே வருவார். மறக்காத, கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காத, அவர் ஒரு நாள மறந்து அந்நிய தேவர்களை நாடி போகாத, அவிசுவாசமா பேசாத, முறுமுறுக்காத, கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் தாவீது முதலாவது சொல்ற சங்கீதம் 103 தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. பாருங்க, அவர் 103ஆம் சங்கீதத்துல அவர் சொல்லுகிறார் 1-5 சொல்றார், கர்த்தர் செய்த ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்கி கொண்டிருக்கிறார், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பு இருக்கிற என் தேவனை இன்னும் துதிப்பேன் என்று சொல்றார். ஏன் அவர் ஆத்துமாவோடு பேசினார்னா அவர் வனாந்திரத்துல இருந்தார். வனாந்திரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. பெரும்பான்மையான நேரம், அதிக நேரத்தை தாவீது வனாந்திரத்தில் தான் கழித்தார். அங்க மரண இருள் பள்ளத்தாக்காது. அல்லேலூயா. இருள் நிறைந்த இடம், மிருகங்கள், கொடூரமான மிருகங்கள் நிறைந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல அவர் தனிமையா இருந்தார். ஆள் கூட கிடையாது, உதவிக்கு யாரு கிடையாது. அதனால்தான் அவர் ஆத்துமாவோடு பேசினார். ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள மறவாரு. உன் அக்கிரங்களை மன்னித்தார்ல. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார், மறக்காத. நோய்களை குணமாக்கினார், மறக்காத. நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சூட்டினார், மறக்காத. உன் வாயை நன்மையினால் நிரப்பினார், மறக்காத. அல்லேலூயா. உன்னை அழிவுக்கு எத்தனை அழிவு இந்த வருடத்துல வந்தது, எத்தனை பலவீனங்கள் உன்னை தாக்கியது, எத்தனை நோய்கள் உன்னை தாக்கியது. அந்த நோய்களிலிருந்து விடுதலை ஆக்கினார் அல்லவா நம்மை. அல்லேலூயா. அழிவு, எத்தனை அழிவுகள் இயற்கை சீற்றங்களினால, அந்த அழிவுகளில் எல்லாம் நம்மை பாதுகாத்தார், நம்முடைய ஜீவனை பாதுகாத்தார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டினார். அதை ஒரு நாள் மறக்காத ஆத்துமாவே அப்படின்னு தாவீது சொல்றார். நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் இந்த வருஷத்துல செஞ்ச நன்மைகளை ஒண்ணு எண்ணி பாருங்க நீங்க. அல்லேலூயா. எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் மரித்துட்டாங்களே, பரிசுத்தவான்கள் எல்லாம் மரித்தார்களே, ஆனால் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாங்களே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே தாவீது சொல்றார். அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாத்தீங்கன்னா வசனங்கள், நீங்க லூக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்திலையும், லூக்கா 24ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க பேதுரு மறுதளிப்பார் என்று இயேசு சொல்லியிருப்பார். நீ சேவல் கூவுறதுக்கு முன்னுமே என்னை 3 தரம் மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை பேதுரு நினைவு கூர்ந்தார் என்று 61ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து, பேதுரு வசனத்தை பேதுரு நினைவு கூர்ந்தார். அதே லூக்கா 24:7-8 வசனங்கள, மனுஷகுமாரன் பாவிலான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். முதலாவதாக கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம மறக்க கூடாது, நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, அவர் சொன்ன வசனங்களை, அவர் சொன்ன வார்த்தைகளை அல்லேலூயா நினைவு கூர்ந்து நன்றி சொல்லணும். இந்த 12 மாதத்துல
எத்தனை வார்த்தைகளை, எத்தனை வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு சொல்லியிருப்பார். பேதுரு பாருங்க, மறுதளிப்பார் என்று சொன்னது, இயேசு கிறிஸ்து சொன்னதை அவன் நினைவு கூர்ந்தானா. அந்த வசனத்தை அவர் உயிர் தெழுவார் என்பதை சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் அப்படி சொன்னது அவர் சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அந்த வார்த்தையை, வசனத்தை, இந்த 12 மாதத்துல எவ்வளவு வார்த்தைகளை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நீங்க நன்றி சொன்னீங்களா? அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துறதுங்க. நம்ம எவ்வளவு நெருக்கங்கள் மத்தியில நம்ம இருந்தோம், கண்ணீரின் பாதையில இருந்து எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், பாடுகள், தீர்க்க முடியாத காரியங்கள், வேதனைகள், தேவைகள் மத்தியில ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நம்ம சூழ்நிலைக்கு மாறா பேசினால, எதிரா பேசினால, நம்மை வார்த்தையினால பலப்படுத்தினார், வார்த்தையினால உயிர்ப்பித்தார், வார்த்தையினால பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள செய்தார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அது உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்லுது. எத்தனை முறை இந்த 12 மாதத்தில் நீங்க யோசித்து பாருங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்த போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, தன்னுடைய வசனத்தை அனுப்பி, வாக்கு தத்தங்களை சொல்லி உங்களை பலப்படுத்தினது. எவ்வளவு பலப்படுத்தியிருப்பார். அதையெல்லாம் நினைவு கூறுங்கள் என்று சொல்றார். நினைவு கூட்டம் அடையாளமாக அவருடைய வாக்கு தத்தங்களை 12 மாதங்கள், இந்த 12 மாதங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வாக்கு தத்த ஆராதனை முதல் நாள்ல நம்ம போய் கேட்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களை எத்தனை பேர் சொல்லி அறிக்கைடுறீங்க? அந்த வாக்கு தத்தங்கள் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்றீங்களா? அந்த வாக்கு தத்தங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிறீங்களா? அப்படி செய்யும் பொழுது நமக்கு வருகிற பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், கண்ணீர் போன்ற பாதைகள், மரண இருள் பள்ளத்தாக்குகள், எத்தனை இருளின் வல்லமைகள் வந்தாலும் அந்த வார்த்தையினால நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும். அந்த வாக்கு தத்தங்களை பேதுரு வசனத்தை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் ஆண்டவர் சொன்னாரே, கரெக்டா துல்லியமா தீர்க்க தரிசனமாய் சொன்னாரே, நீ சேவல் கூவதற்கு முன்னமே என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுதார். தேவர் சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவர் சொன்னார், 3ஆம் நாள்ல நான் உயிரோடு எழுந்திருப்பேன், என்னை சிலுவையில அரைப்பார்கள், அதுக்கப்புறம் 3 நாள் நான் உயிரோடு எழுந்து வல்லமையாய் வருவேன் என்று சொன்னாரே, அதை நினைவு கூர்ந்தார்கள். நம்ம கூட நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் சொன்ன இத்தனை பேருக்கு 12 மாதங்கள் சொன்ன வாக்கு தத்துவங்கள் நினைவு வருகிறது. நேற்று சொன்ன வசனத்தையே நம்ம மறந்துடுறோம். 12 மாதங்கள் எப்படி நினைவு வைத்திருப்போம்? வசனங்களை நினைவு கூறுங்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்கள். அவர் நம்ம கொடுத்த தரிசனங்களை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சாரி, நான் தவறா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ற அவருக்கு தேவன் கிடையாது. அவர் சொன்னால் சொன்னதுதான். ஹல்லேலூயா. அது காலம் தாமதமானாலும் அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்களை முதலாவதாக கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்ம நினைவு கூர்ந்து நன்றி செல்ல வேண்டும். இந்த வருடத்திலே கர்த்தர் சொன்ன நமக்கு வாக்கு தத்தங்கள், நமக்கு கொடுத்த தரிசனங்கள், ஹல்லேலூயா, அதை சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம அதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 3ஆவதாக ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்து நாம் நன்றி சொல்ல வேண்டும். என்னன்னா 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாயின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை நினைவு கூற வேண்டுமா? அவர் செய்த அற்புதங்களையும், ஆமென், அவர் செய்த அதிசயங்களையும் நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டுமா? இங்க தாவீது சொல்றார், அவர் செய்த அதிசயங்களும் அவருடைய அற்புதங்களை நினைவு கூறுங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது எருசலேம் கொண்டு வரும் பொழுது அவர் சந்தோஷமா ஆடி பாடி, நன்றி பாடல் பாடி, துதி பாடல் பாடி, ஸ்தோத்திரம் பண்ணி அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதை கொண்டு வரும் பொழுது பாடுகிற பாடல் தான் இந்த 1 நாளாகமம் 16ஆம் அதிகார வசனத்துல வருகிறது. அவர் செய்த அதிசயங்களை, அவருடைய வல்லமைகளை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அப்புறம் மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுங்கள், இருதயம் மகிழ்வதாக அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது அவருடைய அதிசயங்களுடைய அற்புதங்களை நினைவு கூறுங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு அற்புதங்களை செய்தது. ஹல்லேலூயா. அவ்வளவு அதிசயங்களை செய்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி போற இடம்லாம் ஜெயமா இருந்ததாம். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள வரும் பொழுது நீங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5-8 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அந்த பாளையத்துக்குள்ள, இஸ்ரவேல் பாளையத்துக்கு வரும்பொழுது பெலிஸ்தர்கள் எல்லாம் பயந்தார்கள். ஐயோ, நமக்கு மோசம் வந்தது, இந்த தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிக்கவன் யார்? அந்த உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு வல்லமுடையதா இருந்ததாம். அதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் அந்த எதிரிகள் எல்லாம் பயந்தார்கள், பெலிஸ்தர்கள் பயந்தார்கள். இந்த தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிக்கவன் யார்?
இதுதானா நீ இந்த எகிப்தில 10 வாதைகளை கொண்டு வந்தது இது அப்படின்ட்டு அந்த உடன்படிக்கையை பார்த்து பயந்தாங்க. அப்ப அது உடன்படிக்கை பெட்டி போற இடெல்லாம் தேவ ஜனங்களுக்கு வெற்றி கிடைத்ததாம். அதன் உடன்படிக்கை பெட்டி தடைகளை உடைத்தது. யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அது உடன்படிக்கை பெட்டி சுமந்தவன் ஆசாரியர்கள் கால் பதித்த பொழுதுதான் அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்ப. அப்ப தடைகளை அந்த தகத்தெறியும் உடன்படிக்கை பெட்டி. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1-4 பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து ஏலியின் காலத்துல உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யறாங்க, பிடிபட்டு அந்த பெலிஸ்தர்கள் தங்களுடைய கோவில்ல போய் எடுத்துட்டு போய் வைக்கும் பொழுது அந்த கோவில் இருக்கிற தாகோன் என்ற அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி வைத்த போது மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அந்த தாகோன் விழுந்து கிடந்தான், முகங்குப்புற விழுந்து கிடந்தான். மறுபடியும் அவங்க அந்த மறுபடியும் அந்த நிலையில எடுத்து வைக்கிறாங்க. மறுநாள் போய் பார்த்தாங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அந்த விக்கிரகம் அந்த தாகோன் பாத்தீங்கன்னா தலை கை கால்லாம் உடைக்கப்பட்டிருந்ததான். பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு மகத்தானது, அவ்வளவு அற்புதங்களை கொண்டு வந்தது. அந்த விக்கிரகம் வேண்டாத வல்லமைகளை என்ன செஞ்சுச்சான், நொறுக்குகிற உடன்படிக்கை பெட்டி, ஆசீர்வாதமான உடன்படிக்கை பெட்டி. ஓபேத்து ஏதோம் வீட்டுல இருக்கும் பொழுது அந்த 3 மாதம் இருக்கும் பொழுது அவனையும் அவன் வீட்டாரையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மகிமையுள்ள உடன்படிக்கை பெட்டியா, அதுக்குள்ள மகிமை இருந்தது, தேவனுடைய வல்லமை இருந்தது. அது பட்சிக்கிற உடன்படிக்கை பெட்டி. அபாத்திரமாய் அதை தொடும் பொழுது ஊசா மரித்து போனான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். நேர் வழியாய் நடத்துகிற உடன்படிக்கை பெட்டி. பசுக்கள் அந்த வண்டியின் மேல, அந்த பசுக்கள் காளைகள் தான் வண்டிகளை இழுக்கும், ஆனா அந்த பசுக்கள் அந்த வண்டிகள் மேல அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கும் போது அது நேர் வழியாய் நடத்தி கொண்டு போனதா, போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கொண்டு போய் விட்டுதான். பாருங்க, அந்த உடன்படிக்கை. அதனாலதான் தாவீது நடனம் ஆடுறார். உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாய் செய்த அதிசயங்களும் அற்புதங்களை நினைவு கூறுங்கள் என்று சொல்றார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை நமக்கு செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்களேன். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில அவர் முடிய செய்திருக்க, கூடாத காரியங்களை கூடி வர செய்தார். என்னால் செய்ய முடியாத காரியங்களை தேவன் எண்ணிக்கொண்டே செய்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை, அப்படிப்பட்ட தேவனுடைய அதிசயமான கிரியைகளை, அற்புதங்களை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி தாவீது சொல்றார். இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிற நாள் எது? இந்த வருடத்துல நீங்க இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல எதையெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமோ அதையெல்லாம் நீங்க நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த அதிசயங்களை சொல்லி நன்றி சொல்லுங்க. அவர் செய்த அற்புதங்களை சொல்லி நன்றி சொல்லுங்க. அவர் நமக்கு செய்த சகல உபகாரங்களை சொல்லி நன்றி சொல்லுங்க. நமக்கு செய்த நன்மைகளை, நம்மை ஆசீர்வதித்த கிருபைகளை சொல்லி நன்றி சொல்லுங்க. அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, வசனங்களை, தரிசனங்களை சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனங்கள், நம்மை கொண்டு செய்கிறதான நோக்கங்களை, அதற்காக நன்றி சொல்லுங்க. எவ்வளவு முடியுமோ இந்த நாட்களில அவருக்கு நன்றி சொல்லி ஆமேன், அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை மேன்மைப்படுத்தி நீங்க புதிய வருடத்துக்குள்ள போகும்போது இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நன்றி உள்ள இருதயம். இந்த நன்றியை நாம் மறந்து நம்ம ஞாபகம் மறந்துட்டேன்னு சொன்னா அதனால நமக்கு வேதனைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்களை நாம் இழப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களாக. நம்மை படைத்தது நோக்கமே அவருடைய துதி. அவர் நமக்கு செய்த நன்மைகளை, உபகாரங்களை ஒவ்வொன்றாய் எண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது, அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை நம்ம உயர்த்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நினைவு கூறுகிற தேவனா, நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்துல நன்றி சொல்லி புதிய வருடத்துக்குள்ளாய் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயாவை நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே சப்பா நினைப்பூட்டும் அடையாளம் என்று ஆண்டவரே சப்பா நீர் யோசுவாவுக்கு சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே, நான் யோர்தானை பிரிந்து போக பண்ணினேன், அதை நீங்க நினைப்பூட்டும் அடையாளமாக அங்கே 12 கற்களை நீங்க வைங்க, நாட்டி வைங்க. உங்கள் பிள்ளைகள் கேட்கும் பொழுது, இது என்னவென்று கேட்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் செய்த வல்லமைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, ஹல்லேலூயா, அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஆமென் வாக்கு தத்தங்களை, ஆமென் தரிசனங்களை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னீரே அப்பா. இந்த நாளிலே கூட நீங்க செய்த நன்மைகளை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்திருக்கீங்க ராஜா. எங்களை கரம் பிடித்து நடத்தினீர், அற்புதமாய் அதிசயமாய் நடத்தினீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தித்தீர் ராஜா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை காப்பாற்றினீர் ஆண்டவரே. எவ்வளவு உலகத்துல கொடிய காலங்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஆபத்துகளும் விபத்துகளும் ஆண்டவரே, துர்ச்செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவோ ஆபத்துகள், உயிர் சேதங்கள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, எங்களுக்கு நன்மைகளை கொடுத்து சுகபலனை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இம்மட்டுமாய் ஆண்டவரே ஊழியத்தில் ஆண்டவரே கர்த்தாவை எங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உண்மை துதித்து ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ராஜா. உடைய வல்ல கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.